ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டி நிறைய பண்ணியிருக்கு. என்னெல்லாம் பண்ணியிருக்கு, நாளைக்கு அதோடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபீச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, நேற்று வந்து ஒரு பெரிய புல்லிஷ் சைட் மொமெண்டம் கிடச்சிது. பட் நாம் வந்து அகெயின்ஸ்ட் தி ட்ரெண்ட் என்ன சொல்லியிருந்தோன்னா, ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ அங்கேருந்து கண்டிப்பாக வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த டே டைம் ஃப்ரேமில் இங்கே பாருங்கள், நம்ம போட்டிருக்கிற இந்த டைம் ஃப்ரேமில் இதுக்குள்ளார மறுபடியும் க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சா அங்கேருந்து ஒரு ஸ்டீப் ஃபால் மறுபடியும் இங்கே வரும்னு சொன்னோம். ஆனால் இன்றைக்கி அகெயின் நியூஸ் பேஸ்ட் மார்க்கெட், யாரும் ட்ரேட் பண்ணாதீங்கன்றதை மட்டும் நம்ம திரும்ப திரும்ப ரீஏட்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது பயங்கர ஃபால் 49,000 நான் வந்து லெவல்ஸ் நம்ம போகலாம். சரி, என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 5-15 மினிட்ஸ் கேண்டில் பாருங்கள். இந்த 49,064 நம்ம அடிக்கடி லெவல்ஸ் பற்றி பேசுவோம். ஸோ அந்த லெவல்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதே வந்து நம்மளுடைய அந்த ட்ரெண்ட் லைனில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 49,000 லெவல்ஸ் வந்திருக்கு. அங்கேருந்து அப்படி கடகடன்னு ஃபாலோ ஆகி லாஸ்ட் நம்மளுடைய டவுன் சைட் சப்போர்ட்டில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணலான்னா, லெவல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். லெவல்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான லெவல்ஸ் கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே. ஸோ நான் லெவல்ஸ் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த 49,000 லெவலையும் ரிமூவ் பண்ணிடுறேன் நான். அது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக இருந்துச்சு. ஸோ ஃபார் ட்ரெண்ட் லைன் மட்டும் வச்சுக்கேன். ஓகே, ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டைரெக்டாக அங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி, இது நம்ம ரொம்ப பழைய லெவல் ஃபஸ்ட் வீடியோஸில் கொடுத்தது 45,898 ஒரு லெவல் கொடுத்துருந்தோம். க்ளோஸ் டு தட் ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் நியர்பையாக வந்து மறுபடியும் இங்கே பாருங்கள், இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. 40,086 லெவல்ஸை ரிஜெக்ட் பண்ணி கீழே ஃபாலோ ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ வாட் இஸ் இட், என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, பேரிஷ் ட்ரெண்ட் தான் சொல்லுது. பாருங்கள், உங்களுக்கு வந்து லைக் என்ன கேட்டிங்கன்னா, மறுபடியும் மேபி லைக் ஒரு சின்ன ஃபால் இருக்கலாம் நாளைக்கும். அண்ட் 45,922 லெவல்ஸ் கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்தோ இல்லை இங்கேருந்தோ என்ன ஆகும்னா, மறுபடியும் வந்து பேக் டு 50,000 லெவல்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் லைக் 4,000 பாயிண்ட்ஸுக்கு மேலே பேங்க் நிஃப்டியில் ஃபால். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா, இது உடனே நாளைக்கே போயிடும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் போகும், பொறுமையாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகும். பட் இட்ஸ் டைம் ஃபார் அக்யூமுலேஷன். என்னென்னா, ஃபண்ட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் கேஷில் வந்து கொஞ்சம் ஸ்டாக்ஸ் அக்குமுலேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு என்ன பேட்டர்னு தெரியும், ஒரு டபிள்யூ மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டபிள்யூ பேட்டர்ன் வந்து இந்த லோவர் பிரேக் பண்ணாத போது என்ன ஆகும்னா, கண்டிப்பாக புல்லிஷாக தான் போகணும். லெட்ஸ் சீ நாளைக்கு என்னன்னு சொல்லிட்டு. நான் ஒன்றா டைம் ஃப்ரேமில் பார்த்தேன்னா எனக்கு என்ன சொல்லுதுன்னா, லாஸ்ட்டாக ஒரு சின்ன பையிங் மூமெண்டம் வந்திருக்கு 15 மினிட்ஸில். அது ஓகேவா? இது சஸ்டெயின் ஆகுமா இல்லை எப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஆக்சுவலி ரிசல்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி எந்த கவர்மெண்ட் வந்து லைக் இன்றைக்கி வந்து ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ பிஜேபி ப்ளஸ் கூட்டணி தான் வந்து இன்றைக்கும் வந்து முன்னணியில் இருக்காங்க சோஃபார். ஸோ அவங்க வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி இருக்குதுன்னும் போது, பட் மெஜாரிட்டி வந்து ஆன்டிசிபேட் பண்ண அளவுக்கு அவங்களால வந்து கொண்டுட்டு வர முடியலன்ற காரணத்தினால தான் மார்க்கெட் வந்து அன்ஏபிள் டு டைஜஸ்ட் இட். இந்த நியூஸை டைஜஸ்ட் பண்ண முடியாமல் தான் விழுந்திருக்கு. இந்த கேப்பை கவர் பண்ணியிருக்கு, எல்லாத்தையும் கவர் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம்னா, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், இங்கே பாருங்கள் ஒரு ட்ரிபிள் பாட்டம் அடிச்சிருக்கு, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுருக்கு மார்க்கெட். இப்போ நம்ம என்ன ஆன்டிசிபேட் பண்ணலாம்? நாளைக்கு லெவல்ஸ் கொஞ்சம் பெரிய பெரிய லெவல்ஸ் தான் கிடைச்சிருக்கு இப்போதைக்கு நம்ம கிடச்சிருக்கு. பட் அகெயின் நான் சொல்கிறேன் திரும்பவும், 48,000 லெவல்ஸ் இல்லையா, 48,124 லெவல்ஸ், இதை வந்து அப்சைட் பிரேக் பண்ணாமல் யாரும் வந்து என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஓகேவா? இதை அப்சைட் பிரேக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும், இல்லாட்டா எடுக்கக்கூடாது என்ட்ரி. இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஸ்விங் எங்கே இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் 48,500 அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து 49,800. ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன் பிட்வீனில் ஒரு டார்கெட் வேணும்னா, ஒரு ஷார்ட்டர் டார்கெட் வேணும்னா இந்த ஸ்விங் லோவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அகெயின் 49,000 லெவல்ஸ் தான் திரும்ப நம்மளுக்கு கிடைக்குது பாருங்கள்.
48,000லேருந்து 49,800 ஒரு 2,000 பாயிண்ட்ஸ்க்கான பெரிய கேப் இருக்குது நமக்கு இங்கே. நம்ம பெரிய கேப் இந்த சென்ஸ் லைக் நமக்கு வந்து ஒரு மார்ஜின் இருக்குது நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு நாளைக்கு வந்து. பட் ட்ரேட் நீங்கள் எங்கே என்ட்ரு ஆகணும்னா 48 ஐ மீன் இந்த மிடில் ஆஃப் த கேண்டல் இருக்கு இல்லையா, இதை க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சா மட்டும்தான் என்ட்ரு ஆகணும். ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 48,500 600 இந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 49,000க்கு நீங்கள் டார்கெட் பண்ணலாம். அதையும் இதாச்சுன்னா அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா. ஸோ இப்படி தான் உங்களுடைய ட்ரேட் செட்டப் நாளைக்கு இருக்கணும். ஓகேவா? லெட்ஸ் கோ டு நிஃப்டி. நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் சிமிலரான ஒரு பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்கு லைக் பேங்க் நிஃப்டி. இங்கேயுமே வந்து அந்த டே கேண்டலில் காமிக்கிறவங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருந்தது. நம்ம இதை பிரேக் பண்ணால் நம்ம புட்டெடுக்க செல் பண்ண சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள், இதை பிரேக் பண்ண உடனே நல்ல ஒரு ஃபால் சூப்பராக கொடுத்துருக்கு. நான் லெவல்ஸ் ரிமூவ் பண்ணிடுறேன், அகெயின் இங்கேயும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, லெவல்ஸ் இங்கே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அகெயின் ஹையரில் இந்த லெவல்ஸ் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு லெவல்ஸ் வந்து நமக்கு வந்துட்டுருக்கு. டவுன் சைடில் வந்து ஒரு லெவல்ஸ் நமக்கு டே சார்ட்டில் கொடுத்துட்ருக்கு. இங்கே பாருங்கள், இது சப்போர்ட் ரீஜனாக ஒவ்வொரு முறையும் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அங்கே தான் நமக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. 21,975 லெவல்ஸில் நமக்கு இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கு. நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தா கூட ஸோ இங்கே தான் க்ளோஸும் ஆகிருக்கு. இங்கேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் தான் ரிஜெக்ட் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி எப்படி பண்ணிச்சோ அதே மாதிரி தான் நிஃப்டியும் பண்ணியிருக்கு. ஸோ 22,285 இந்த லெவல்ஸை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் டார்கெட்டுக்கு எங்கே போகலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் டார்கெட் இங்கே, செகண்ட் டார்கெட் இங்கே. ஸோ இதுதான் உங்களுக்கு அது. ஹையரில் வந்து 23,185 லெவல்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் உங்களுக்கு ட்ரேட் செட்டப்பாக இருக்க போது. நான் இந்த சைடில் இருக்கேன்னா என்னோடய வியூ வந்து புல்லிஷ் சைட். ஓகேவா? பேரிஷ் சைடில் நாளைக்கு இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பேரிஷ் சைடில் உங்களுக்கு லெவல்ஸ் வேணும்னா இந்த லெவலை பிரேக் பண்ணணும். இந்த லெவலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பேரிஷ் சைடில் வியூ இருக்கும், இல்லாட்டினா உங்களுக்கு வியூ இருக்காது. பேரிஷ் சைடில் என்ன டார்கெட்டாக இருக்கலாம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட் டார்கெட் இங்கே எடுத்துகிட்டு போவேன் ஆக்சுவலாக. அண்ட் ரெண்டு டார்கெட் சொல்கிறேன், 2100 and 21,947. ஸோ இதுதான் கைஸ் நமக்கு. என்ன கேட்டிங்கன்னா 104.947 இந்த லெவல்ஸ் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதை கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா 21,250 வச்சுக்கலாம். நம்ம 21,250 லெவல்ஸை சாரி 21,250 லெவல்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கே நெக்ஸ்ட் டார்கெட்டாக கீழே வந்து 29,47 போகலாம். பட் நான் என்ன சொல்லுவேன்னா கொஞ்சம் புள்ளி சைடு இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி தோணுது. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி எல்லா ஸ்டாக்ஸுமே ரொம்ப நெகட்டிவாக தான் இருந்திருக்கு. நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது, பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். கோல்டுக்கான வியூவும் சொல்லிடுறேன். கோல்டு வந்து இன்றைக்கி பேரிஷ் சைடில் இருக்குது. நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம், வியூ இந்த இடம் 2332 பிரேக் பண்ணிச்சுன்னா டவுன் சைடில் இருக்கலாம். எங்கள் டார்கெட் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு டார்கெட் நம்ம ரொம்ப கீழே சொல்லியிருந்தோம், 2284 சொல்லியிருந்தோம். கொஞ்சம் டார்கெட் நான் ரிவைஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்போது 22,314 டார்கெட்டாக வச்சுக்கோங்க. சப்போஸ் இதை பிரேக் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்தராக டவுன் சைட் இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். இதுதான் வியூ இன்னைக்கு. என்னால் ஆல்மோஸ்ட் லைக் நல்ல ஃபால் 2350 2326 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் தான் பேரிஷ் சைடில் இருக்கும், இதுக்கு மேலே இருக்கக்கூடாது. மறுபடியும் 2332 மேலே வந்து சஸ்டெயின் ஆகி மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் பேரிஷ் சைடில் இருக்கக்கூடாது, புல்லிஷ் சைடில் இருக்கணும். அகெயின் டார்கெட் இஸ் 2350 250. நம்ம பழைய டார்கெட் தான். எனிதிங் அபவ் 52 to 60, 50லேருந்து 60 வரைக்கும் உங்கள் டார்கெட் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இதுதான் வந்து சிம்பிள். இது வந்து சிம்பிளாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ யூஎஸ் ஆயிலோட வியூ ஓகே. யூஎஸ்ஆலோட வியூ உங்களுக்கு நான் நாளைக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நமக்கு கோல்டுக்கான வியூவும்
அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாருங்கள். ஹெச்டிஎஃப்சி நாளைக்கு வந்து ஒரு புல்லி சைடுக்கான திரும்புறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 1514 மேலே வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா 1536 டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1569 வந்து செகண்ட் டார்கெட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரிலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக 2853 இதை பிரேக் பண்ணணும். 2853 பிரேக் பண்ணனா செகண்ட் டார்கெட்டாக உங்களுக்கு வந்து 2868 வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரேட் செட்டப் நாளைக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் ப்ரீமியம்ஸ் ஹையாக தான் இருக்குது. ஸோ என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா பார்த்து ட்ரேட் பண்ணுங்கன்றது தான் என்னோட ரெக்கமெண்டேஷன். ஸோ நாளைக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் கோல்டுக்கான வியூ நம்ம பார்த்தோம். லெட்ஸ் சீ டுமாரோ. டேக் கேர் கைஸ்.